எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்திருக்க போர்வெல்லில் மரத்து வேறு சிக்கி மோட்டர் மேலே வரமாட்டேன்னு இருக்குங்க. அதை எடுக்க போகிற வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போர்வெல்லில் என்ன பிரச்சனைங்கிறத சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிற வரங்கிறது உங்களுக்கு புரியாது. பாருங்கள். எல்லாம் பனி பெய்யுது பாருங்கள். இன்றைக்கி வந்து மழை போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு, மழை வேறு வாய்ப்பு கம்மி தான். பார்த்தீங்கன்னா பூராமே பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து தண்ணி படப்படம் போரில் குறையும். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் போர்வெல்லை காப்பாற்ற முடியும். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போர்வெல்ல என்னென்ன பிரச்சனை நாங்கள் அட்டன் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டே வாங்க. அதுக்கெல்லாம் வேண்டியது இந்த வீடியோ எல்லாமே. கடையில் மளிகை சாமான் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. டிஃபன் வாங்கலை, ஞாயிற்றுக்கிழமை நாளுங்கிறதுனால எங்கேயும் கடை திறக்கலை. சரி போய் சமையல் பண்ணிக்கலாங்கன்ட்டு சமையல் சாமான் வாங்கிட்டோம். அண்ணன் கடையில் தான் வாங்கியிருக்கிறோம். அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கடைக்காரர்கிட்ட. போருக்கு பக்கமாக வந்தாச்சுங்க. வாங்க போய் இன்றைக்கி போரில் என்னென்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பிரச்சனை ஆகுது, அதை எப்படி எடுக்கணுங்கிறத பின்னாடி ஃபுல்லாக போடுறேன். பாருங்கள், பார்த்து சரி பண்ணிக்கோங்க. உங்கள் போர்வெல்லாம் அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. இன்றைக்கி வந்துருக்கிற போர் மயில் ரங்க பக்கத்தாலைங்க. இன்னும் ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த போரு 800 அடி மோட்ரு மாட்டிக்கிறது 750 அடி பக்கம் மாட்டியிருக்காங்க. அப்புறம் அவங்களே கழட்டி இருக்கிறாங்க. மேலே வரைக்கும் வந்துருச்சு. வந்து ஒரு 100 அடியில் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா மரத்து வேறு பிடிச்சிருச்சு, மேலே வரக்கூடலைங்க. அதைத்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பைப் இதில் கிடக்குது, கேபிள் எல்லாம் மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஒரு 100 அடியில் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிதுங்க. அதை எடுக்கிறதுக்கு இங்கே ஜாமான்லாம் செட் பண்ண போகிறோம். அந்த வண்டியில் வரல, இதில் தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். அந்த வண்டி ஹைட்ராலிக் வண்டியாக இருந்துச்சுன்னா இந்த வேலையெல்லாம் இருக்காதுங்க. அது வண்டி கொஞ்சம் கேப்பன் வேலைக்கு வேண்டி ஒர்க் ஷாப்பில் விட்ருக்குறோம். அது ஒரு 10-15 நாள் ஆகும் ரெடி ஆகி வரக்குங்க. அதனால அப்புறம் இந்த வண்டியில் வந்திருக்கோம். பெரும்பாலும் போர்வெல்லில் இந்த மாதிரி வேர் இறங்கும். அந்த வேர் இறங்குற பிரச்சனைக்கு கேசிங் பைப் ஓரளவுக்கு ஆழமாக போட்டுக்குங்க. கேஜ் இருக்கிற பைப்பாக போடுங்க. கேசிங் பைப் போய் நல்லா சீட்டிங் ஆகிருக்கணும். தண்ணி மேலே கிடந்துச்சுன்னா எப்படியும் வேர் இறங்க பார்க்கும். அதனால் கேசிங் பைப் கொஞ்சம் ஆழமாக போட்டுக்கிறது நல்லதுங்க. ஓட்டு மேலே ஓட்டியா போர் மரத்து வேர் இறங்கி தொந்தரவு பண்ணுற போரெல்லாம் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா வெளியே இழுத்துட்டிங்கனாவே அந்த பொடி வேர்கள் உடஞ்சி போயிடும். இழுத்து இறக்கிறது நல்லதுங்க. சரி விடும் இருண்ணா, ஒரு கொக்கி மாற்றி உள்ளேண்ணா. விட்டு நேரத்தில் முட்டு விடு. பண்ண இன்னைக்கு உப்புமாங்கண்ணா. உப்புமா தயிர் பச்சிட்டிங்கண்ணா. கூடு வைக்கிற அளவுக்கு வாங்கல சாப்பிட்லாம். சாப்பிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கள் வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது தொழில் சம்மந்தமான வீடியோ. அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா போரில் என்ன பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பின்னாடி போட்டிருந்த 10 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் ஒரு வீடியோக்கு ஒன்று சம்மந்தமெல்லாம் போரில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பிரச்சனை வந்திருக்கு. இதில் பார்த்தீங்களா மரத்து வேர் எவ்வளோ வேர் வருதுன்னு போரில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. பக்கத்தால் இருங்க, இப்போ பாருங்கள் எங்கள் டூல்ஸ் மேலே வருது. அதில் பாருங்கள் எவ்வளோ வேரை வப்பிட்டு வருதுன்னு வரும். பார்த்தீங்களா எத்தனை வேர் வெளி வருதுன்னு. கழட்டுன்னு வேர் பூரா பாருங்கள், அந்தளவு போட்டிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ வேறுன்னு. அப்புறம் இந்த மாதிரி போர் உள்ள மரத்து வேர் சிக்கிருச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உள்ள ஆசிட் ஊற்றலாம், யூரியா பொருள் அப்படி இப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து போர்வெல்லில் இருக்கிற அந்த செவுத்தோட தன்மை போக்கடிச்சு அது மறுபடியும் பொறிஞ்சு உள்ளுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் போர்வெல்லுக்குள்ளே ஆசிட் ஊற்றுறது அந்த வேலை செய்யக்கூடாதுங்க. எங்களை கேட்டால் அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். அது போர் எச்சா தொலைச்சுட்ருவோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த வேறு பூரா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மோட்டர் எடுக்கிறதுக்கு என்ன வழியாக அதை பார்த்தோம்னா தான் உண்டுங்க.
அப்படியே இழுத்து லாக் பண்ணி நிறுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே அதை இது ஊற்றும்போது அப்புறம் போருக்கும் சேர்த்து பிரச்சனையாயிரும். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பண்ண வேண்டாங்க. வேர் இருக்குது அப்படின்னா வேறு க்ளீன் பண்ணி விட்டு போட்டு அப்புறம் மோட்டர் எடுக்கிறதுக்கு வழி பாருங்க. மேலே பாருட்டேன் பிடிச்சிங்க. நிறுத்தி ஓட்டு அழுங்க அப்படி எடுத்துக்கணும். இன்னும் கிடக்க மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட கேசிங் பைப் 20 அடிங்க. மோட்டர் நிற்கிறது 100 அடியில். அந்த 80 அடி கேப்புக்கு ஃபுல்லாகவே வேறுதே இறங்கி இருக்குது. அதை பூராமே க்ளீன் பண்ணி வைக்கணும். எவ்வளோ பெரிய வேர் வந்துருக்குது பாருங்க. அதை பூரா எடுத்தோம்னா தான் மோட்டர் மேலே வரும். சரி விடுங்க பொண்ணு வரும். என்னண்ணா ஒவ்வொரு வீடியோவிலையும் என்னென்ன பிரச்சனைங்கிற சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் வீடியோ பின்னாடி இருக்க வீடியோவிலலாம் பாருங்கள். வீட்டு போர்வெல்ல என்னென்ன பிரச்சனை வருது, வேறு ஓப்பனில் இருக்கிற விவசாய போர் இதிலெல்லாம் எப்படி என்ன பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் போர்வெலுக்கு டாப் கலர் பாட்டம் கலரு எஸ்எஸ்ஸில் போடுங்க. அப்போ தான் வந்து மோட்டருக்கு ரொம்ப சேஃப்டி. ஆனால் நிறைய காஸ்டிங் கலர் தான் போடுறாங்க. அது இத்து போயிடும். தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறது இத்து போயிருங்க. ரெண்டாவது கல்லுக்கு பிடிச்சி நெம்பிச்சுன்னா அது கட் ஆகி போயிடுது. நான் அது சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வருதுங்க. போரில் நிறைய வருது. அது எல்லாம் பார்த்து சரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் பிரச்சனை வராமல் இருக்கும். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு செலவு வச்சுன்னா ஒரு பெரிய செலவை வச்சுட்ரும். இப்போ இந்த போர் பாருங்கள். இந்த வேர் எடுத்தோன்னா கேசிங் பைப்பில் ரெடி பண்ணணும். போர் வண்டி வச்சு அவ்வளோ செலவு இழுத்துட்ருக்குது. அது எல்லாம் சரி பண்ணோம்னா தான் மறுபடியும் மோட்டர் இறக்கி திருப்தி ஓட்ட முடியும். இப்போது நீ நம்ம வேர் எடுத்து மோட்டரை வெளியே எடுத்துட்டோம்னாலும் நீ அடுத்து வந்து கேசிங் பைப்பில் மறுபடியும் வேர் உள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு. ரெண்டாவது கேசிங் பைப்பில் உடஞ்சிருக்கு அந்த வேர் உள்ளே முட்டினதுக்கு அது கேபிளை வெட்டி விடு. அதனால் அந்த கேசிங் பைப்பில் ரெடி பண்ணி தான் உள்ள மோட்டரை இறக்கணும். அப்படியே இறக்கிட்டோம்னா மறுபடியும் 10 நாளைக்கு வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வேர் இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா போர்க்காரங்களுக்கு பெரிய செலவும். அது வந்து வேர் பொடியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ பெருசாக கேசிங் பைப்பெல்லாம் உடைக்கி அதெல்லாம் கொஞ்சம் பெரிய செலவத்தை இழுத்து விட்ருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் போர்வலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வேர் இருக்கிற போர்வெல்ல எப்போவுமே அடிக்கடி கொஞ்ச நாளைக்கு ஒருக்க கலட்டிட்டிங்கன்னா அந்த பொடி வேர் பூரா அப்போவே பிஞ்சு விழுந்துடும். இல்லாட்டி அப்பிட்டு மேலே வந்துடும். ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்துச்சுன்னா தான் அப்புறம் உள்ளே வச்ச ஸ்டக் ஆகிக்கிறது பெருசாக வளர்ந்துக்கு. பூரா வேரும் போர்வெலுக்குள்ளே இறங்கியிருக்குது. அதை க்ளீன் பண்ணி தான் மோட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி உடனே நீங்கள் ஒரு கொக்கி பண்ணி போருக்குள்ளே விட்டுறாதீங்க. எங்களது ரோப்பு ஜிஇ பைப்பு எல்லாம் விட்டே ஒரு கலைக்கு லாக் ஆயிடுது. நீங்கள் அவசரப்பட்டு வேர் எடுக்கலான்ட்டு இந்த மாதிரி விட்டுறாதீங்க. அது போரவே வீண் பண்ணிடு. அது காலையில் பிடிச்சி நாங்கள் இப்போது பார்த்திங்கன்னா மணி 3 பக்கமாக போகுது. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்ருக்குறோம். இன்னுமே அந்த வேர் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு பொடி பொடி ஆகி போச்சு.
எங்களோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு போர்வெல்ல ஏதாச்சும் பிரச்சனைனா கூப்பிடுங்க. நாங்கள் 10-20 வருஷமாக இதே தொழில் செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் ஒப்பீனியல் வந்து செஞ்சு கொடுப்போங்க. போர்வெல்ல என்னென்ன சந்தேகம் இருந்துச்சுனாலும் அப்புறம் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. சொல்கிறோம் என்ன பிரச்சனை என்னங்கிறத கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் போர் போட்ட உடனே ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துருங்க. கேசிங் எல்லாம் நல்லா இருக்குதா, ஏதாச்சும் கல்லுக்கு விழுகிற மாதிரி இருக்குதா என்ன இதுங்கிறத ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துருங்க. எத்தனையோ செலவாகுது. அதை ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா மோட்டரில் உள்ளே போய் புதுசாக இறக்கும்போது போய் சிக்கிக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆகாமல் இருக்குது. எப்படி இருக்குதுங்கிறது ஒரு டைம் கேமராவில் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவாயிக்கும். தண்ணி எத்தனை அடியில் நிற்கிது என்னங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த போரில் ஒரு 100 டைமுக்கு மேலே ராடை மாட்டி விட்டு வேர் எடுத்தாங்க. அவ்வளோ பெரிய வீடியோவெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணி போட முடியல. வேர் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு டைம் கொடுக்கிட்டோம்னாலும் ஒரு கூட வழியாக வேர் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. பாருங்க, இப்போ வந்து மோட்ரு ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்குது. 4.5 மோட்டர் தான் போட்டிருக்காங்க. V4 மோட்டர் தான் போட்டிருக்குதுங்க. ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்குது. இது பெல்மவுத் பைப்புங்காட்டி இந்தளவுக்கு கிளியர் பண்ணி எடுக்க முடிஞ்சதுங்க. அதே ஸ்டெப்பு கப்ளிங்காக இருந்து வேறு இந்த அளவுக்கு இருந்துச்சுனால கிளியர் பண்ணி எடுக்கிறதே ரொம்ப சிரமம். அது கப்ளிங்கில் கொக்கி மாட்டிட்டு மேலே வரக்கூடாது. ஒரு லைன் முடிய போகுது. அந்த பாருங்க, மோட்ரு மேலே வந்துருச்சு. அவர் தோட்டத்துக்காரர் காலையில் பிடிச்சி மோட்டர் உள்ள சிக்கிடுச்சுன்னு எங்கள் கூடயே நின்றுருந்தார். சாப்பிட கூட போகலைங்க பாவம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதனால தான் நாங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். எங்கள் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கூப்பிடுங்க. அப்படியே ஒரு வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.